திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நாங்கள் தொழிலாளர்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக திருவண்ணாமலை கிரிவலம் வந்தோம். ஆனால் 11 நாள் பௌர்ணமியிலேருந்து தீபத்துலேருந்து 11 நாள் இங்கே இது உண்டு. தீபம் அதனால் 11 நாள் தீபம் ஏற்றப்படும். தமிழக அரசாங்கம் ஒரு சில இடத்துல எங்கள் ஆன்மீகத்தில் தலையிடுது. இது இன்றைக்கி நேற்று இது கிடையாது. பல 1000 ஆண்டுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம். இன்றைக்கி மக்கள் அதிகமாக வராங்க. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. எல்லா மதத்துலேயும் அவங்கவுங்க ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டியது அவங்களுடைய இது. நம்ம மாற்று மதத்தை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் கஷ்டம். நமக்கு மதம் வேண்டும். எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம் தான். அதுதான் எங்களுடைய இந்துக்களுடைய கலாச்சாரம். தொழிலாளர்கள் சார்பாக ஹனுமான் ஜெயந்தி சாப்பிட்றாரு பாருங்க. அவருடைய எவ்வளோ பேர் பௌர்ணமி முடிஞ்சு தீபம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ கும்பல் கிரிவலம் வராங்க. அப்படின்னும்போது இதெல்லாம் ஒரு எங்களுக்கு கொடுப்பனை. மழை தெரியுதுங்க. அது ஃபுல்லாக இதுதான். எவ்வளோ பெரிய ஆனாலும் மாதிரி இங்கே இதை எங்களுடைய மதத்தில் கையை வைக்காமல், எங்களுடைய ஆன்மீகத்தில் கையை வைக்காமல் இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும். இன்றைக்கி திருவண்ணாமலை டெவலப் ஆகிருக்குன்னா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு ஆதாயம் தான், சும்மா கிடையாது. இந்த மாதிரி இந்துக்களுடைய கோயில் ஆலய பணங்களை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் அரசு செலவு பண்ணிக்கிட்டு ஆலயத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த திராவிடம் என்ற ஒரு பேர்வையில் இந்துக்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய சின்ன வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். இது இயற்கை, செயற்கையெல்லாம் கிடையாது, உருவாக்கப்பட்டதெல்லாம் இல்லை. அவங்களாம் வர்றது, யாரையும் கூப்பிட மாட்டோம். ஒரு மதம் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க இங்கே கும்பிடலாம் அங்கே போகலான்னு. இது கூப்பிட்ற பழக்கம் இல்லை எங்களுக்கு. இங்கே சித்தர்கள் வாழக்கூடிய இடம். இரவு நேரத்தில் பாருங்கள், நீங்கள் இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்கல்ல, இந்த பாதையில் போய் பாருங்கள். சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையால் உருவாக்கப்பட்டவங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ கும்பல் பௌர்ணமி முடிஞ்சிருச்சு, தீபம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் எவ்வளோ கும்பல். தமிழக அரசுக்கு வேண்டுகோள். நன்றி. ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காவா கழகத்திலே போற்றி கைலை மலையானையை போற்றி போற்றி. ஓம்